சிம்பிளான ஒரு யூனிக்கான ஆனியன் தொக்கு கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, ரைஸ், அதுக்கப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இது ரைஸ்க்கு வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது சூடான ரைஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பு வைக்கல, சாம்பார் இல்லை அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடணும். ஸோ இதுக்கு ஒரு 15 வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை கழுவிட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தினோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா சாஃப்டாகிடும். இப்போது நம்ம இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இப்படி அரைக்கும் போது நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா இது கெட்டு போயிடும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு கரகரப்பாகவும் அரைச்சிக்கலாம், ஓரளவுக்கு ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம். 90% அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட தோணுதோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது வெந்தயம், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது வந்து வெடித்து லைட்டாக ப்ரௌனாக மாறும். அப்போ நம்ம எடுத்துகிட்டு மிக்சிலேயோ இது மாதிரி ஒரு சின்ன ஆட்டுக்கல்லையோ போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா நல்ல பவுடர் ஆகிடும். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச வெங்காயம் விழுது இதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அந்த பேனை விட்டு அது தனியாக வரும். அந்த வேக வச்சதுலேருந்து இன்னும் வந்து இது நல்லா வந்து பச்சை வாசனை போயிடும். இப்போ உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க 4-5 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தை இழுக்கும்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான். இதை நல்லா வதக்குங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வதக்கலாம். கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு காரம் இதில் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டேன். ஸோ இது வதக்கும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அதான் வந்து நல்ல மணத்தை கொடுக்கும். இந்த தொக்கு எல்லாம் தக்காளி தொக்காக இருக்கட்டும், இது மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். இதே மெத்தடில் நீங்கள் நெல்லிக்காயும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது நம்ம புளித்தண்ணி ஒரு 1/4 கப் தண்ணி நம்ம ஊற்றுறோம். அதுவும் நல்லா ஓரளவுக்கு திக்கான புளித்தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா மூடி வச்சு கூட குக் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அதுலேருந்து அப்படியே ஒட்டாமல் வரும். அப்படி வரும்போது நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வெந்தய பவுடரும் அந்த கடுகு பவுடரையும் நம்ம சேர்க்கணும். அது வந்து கடைசியாக சேர்ப்போம். ஸோ எல்லாமே நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெயும் அந்த பவுடரையும் போட்டுட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்குங்க. அந்த பவுடர் எல்லாத்தோடையும் சேர்ந்து ரொம்ப மணமாக இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப மெயினானது. அந்த வெந்தய பொடியும் கடுகு பொடியும் ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது, டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடியது. இதில் வெல்லம்லாம் தேவையில்லை. வெல்லம் போட்டால் டேஸ்ட்டை மாற்றி விட்ரும். ஸோ பாருங்கள், திரண்டு அப்படியே வந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நல்லா க்ளீனான ஒரு ஜாரில் போட்டிங்க அப்படின்னா 1 வீக், அதுக்கு மேலேயும் இது வந்து கெடாமல் தான் இருக்கும். பட் எதையுமே நம்ம 1 வீக்குள்ளே யூஸ் பண்ணிடுறது நல்லது கூட. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டாவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ஆயிலாக இருக்கட்டும், புளியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நல்ல சூடான ரைஸில் எப்படி போட்டு சாப்பிட்றதுன்னு நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நிறையா இன்ஸ்டண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். ஸோ பார்த்துட்டு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.